அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்திய சுவிசேஷம் 17:8 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. மறுரூப மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு, யோவான், யாக்கோபு 3 சீஷரை அழைத்து கொண்டு போனார். அவள் கண்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். எருசலேம் நிறைவேற்ற போகிற சிலுவை மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மகிமையான காட்சியிலே மோசே இருக்கிறார், எலியா இருக்கிறார், பேதுரு, யோவான், யாக்கோபு சீஷர்கள், ஆண்டவர் ஒரு மகிமையான காட்சி அனுபவிக்கிறார். இந்த காட்சியிலே தான் பக்தன் பேதுரு, ஆண்டவரே இங்க இருப்பது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசே கூடாரம் போடுவோம் அப்படி சொன்னார். அப்படி சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, அங்கே மேகம் நிழலிட்டது. அதுல இருந்து தேவன் பேசுறாரு, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற ஒரு சத்தத்தை கேட்டு முகம் குப்புற விழுந்தார். பிறகு மேகம் விலகிவிட்டது. இயேசு வந்தவர்களை தொட்டு தூக்கி பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அதன் பிறகுதான் வாசிச்சோம், அங்கே இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. இந்த தரிசனத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அருமையானே, அந்த மகிமையில் இருந்தது நல்லதுதான். ஆனால் மோசே, எலியா, இயேசு என்று 3 பேரையும் பேதுரு சமமாக்கிட்டார். ஆனால் பிதாவாகிய தேவன் அது விரும்பவில்லை. ஆகவே இயேசுவை பாருங்கள், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்றார். மோசே வருவார் போவாருங்க, தேவ மனிதர் வருவார் போவார், ஆனால் உங்கள் பார்வை இயேசுவை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அவர்தான் ஜெபத்தை கேட்கிறவர், அவர்தான் உங்களுக்காக மரித்தவர், அவர்தான் திரும்ப வரப்போகிறவர், அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் பரிசுத்தப்படுத்துகிறவர். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் சொன்ன அவர்தான். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் திரும்ப வந்து உங்களை அழைத்து கொண்டு போக போகிறேன் என்று சொன்னவர் அவர்தான். எல்லாவற்றுக்கும் இல்லாமல் இயேசு. ஆகவே நீங்கள் பார்க்க வேண்டிய பார்வை, ஒரே பார்வை இயேசுவை தான். ஆகவே தான் கர்த்தர் சொல்றார், இவரே நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். மோசையை தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்ல, அவருடைய ஆலோசனை கடைபிடிக்கலாம் தப்பு இல்ல, எலியா சொல்ல தீர்க்கதரிசனம் கடைபிடிக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் பார்க்க வேண்டியது இயேசுவை மட்டும்தான். அதான் ஆண்டவங்க சொல்றாரு, இயேசுவை தவிர வேறொருவரும் இல்லை. மோசேயும் எலியா வந்தார்கள், போயிட்டாங்க, இயேசுவே அங்க நிற்கிறார். இதை கேட்கிற அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, பார்வை இயேசுவின் மேல் இருப்பதாக. மனிதர் உதவி செய்யலாம், தேவ மனிதர் உதவி செய்யலாம், ஆனால் நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டியது, பார்க்க வேண்டியது, கனப்படுத்த வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது இயேசுவிடத்தில். இயேசுவையே பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.